வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் அருணேரேஷா அருளானந்தம், ரியாஸ் ஹாரிஸ். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட இரு அமைச்சர்களின் பதவிகளையும் தியாகம் செய்யுமாறு வடமாகாண முதலமைச்சர் வேண்டுகோள். கௌரவ அமைச்சர்கள் திரு குருகுலராஜா மற்றும் திரு ஐங்கரநேசன் ஆகியோரை தாமாகவே தமது பதவிகளை தியாகம் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இலங்கையில் வீடற்ற குடும்பங்கள் 25 லட்சம். அமைச்சர் சஜித் பிரேமதாச தகவல். கந்தளாயில் இளைஞர்கள் சிலருடன் மோதலில் ஈடுபட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது. லண்டனில் குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் பலி, 50க்கும் மேற்பட்டோர் காயம். வடமாகாண அமைச்சர்களான த குருகுலராசா மற்றும் பு ஐங்கரநேசன் ஆகியோரை தாமாகவே தமது பதவிகளை தியாகம் செய்யுமாறு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஏனைய 2 அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணைகளுக்காக கூடிய விரைவில் புதிய விசாரணை குழு நியமிக்கப்படும் எனவும் இன்றைய அமர்வில் முதலமைச்சர் உறுதியளித்தார். இதேவேளை சபையில் இன்று அமளி துமளி ஏற்பட்டதுடன் இருவேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் வெளிநடப்பு செய்தனர். வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் விசாரணை தொடர்பான இன்றைய விவாதத்தின் போது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ள 2 அமைச்சர்களும் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினர். விசாரணை குழு அமைக்கப்பட்டதன் நோக்கம் முதலமைச்சருக்கு ஆலோசனை வழங்குவதற்கும் பரிந்துரைகள் வழங்குவதற்குமாகும். என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் கூட்டு பொறுப்பேற்று முடிவெடுக்கப்படும் அமைச்சரவை தீர்மானத்தின் மேலேயே எடுக்கப்பட்டுள்ளன. எனவே அமைச்சரவையே இந்த குற்றச்சாட்டுகளுக்கான பதிலையும் கூற வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு எனது தன்னிலை விளக்கத்தை நான் அவருக்கு சமர்ப்பித்திருக்கிறேன். விசாரணை குழுவின் நம்பகமற்ற தன்மையையும் பக்கசார்பையும் கூட நான் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்த முன்னாள் நீதிபதிகளில் ஒருவரான திரு எஸ் பரமராஜா அவர்கள் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர். இது கண்டிப்பாக நீங்கள் பேர் சொல்ல முடியாது. சரி, பேர் சொல்லாம முடியாது. அது பதவியிலிருந்து நீக்கப்படும். அநாகரிகமான அநாகரிகமானது அல்ல. விசாரணை குழு கொண்டு வந்தா 3 பேர் இருந்தா பேரை சொல்லி சொல்றது அவரை அவமதிக்கிறதா இருக்காங்க. சொல்ல வேண்டிய விசாரணைக்கு அப்பாற்பட்ட விடயம் இல்ல. இது விசாரணைக்கு அப்பாற்பட்ட விடயம். விசாரணையோடு இருக்கட்டும், தயவு செய்து பேரை தவிர. விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கும் இன்னுமொரு உறுப்பினரான திரு இசை பத்மநாதன் அவர்கள் நீங்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கிறதா நீக்கலாம். விவசாய அமைச்சின் செயலாளராக பதவி வகித்தவர். அதுவும் அந்த பேரும் நீக்கப்படும். பின்னர் செயலாளர் பதவிக்கு திரு ஜுஎல்எம் ஹால்டின் அவர்கள் நியமிக்கப்பட்ட பொழுது செயலாளர் பதவியில் இருந்து கீழிறங்கி உறுப்பினர்களை பற்றி விசாரணை குழு உறுப்பினர்கள் என்ன பதவி வகித்தார்கள் என்னது செய்தார்கள். நிச்சயமாக இந்த விசாரணை குழுவுக்கும் விசாரணை முறைமைக்கும் இடையில் தொடர்பு அறிக்கையில் உள்ள விடயங்களை பற்றி கதைக்கலாம். அந்த உறுப்பினர்களை பற்றி இங்கு கதைப்பது சரியில்லை. விவசாய அமைச்சர் பதவியில் இருந்து கௌரவ ஐங்கரநேசன் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அல்லது கௌரவ முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த பதவி அவர் என கழித்த பதவி எவ்வித ஆதாரங்களும் இல்லாது நீதிக்கு புறம்பாக இவர்கள் வழங்கிய பரப்புரை ஊடகங்களில் பெருத்தூதப்பட்டு எனது கௌரவத்துக்கு பாரிய சரிவை ஏற்படுத்தியுள்ளது. கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஒரு நீதியரசர் என்ற வகையில் எனக்கு திட்டமிட்டு இழைக்கப்பட்ட இந்த மிக பெரும் அநீதிக்கு உரிய தீர்வை பெற்று தருமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 4 கோடி அல்ல 400 ரூபாய் என்னும் நான் நிதி ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அதை நிரூபியுங்கள் என்றும் தெரிவித்திருந்தேன். வருங்காலத்தில் சோற்றுக்கு வழியின்றி தவிக்கும் ஒரு நிலை வந்தாலும் கூட இவ்வீன செயலில் நான் ஈடுபடப் போவதில்லை. ஆனால் நான் இத்தகையவன் என்ற ஒரு மாய தோற்றத்தை என் பற்றிய தவறான ஒரு பிம்பத்தை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி எனது அரசியல் வாழ்க்கையை முடிவுறுத்தும் விதமாக இந்த அறிக்கை அமைந்துள்ளது என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன். இதேவேளை இன்றைய அமர்வில் உரையாற்றுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரும் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சின்னத்துரை தவராசா, அனிகாமிகி சாத்திலக, அகமது லெப்பை, யாசின் சவாகிர் ஆகியோர் வெளிநடப்பு செய்ததாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறினார்.
ஒருவர் மேல்தான் குற்றம், முதலமைச்சர் மற்றையோரையும் தேவையில்லாது உள்ளடக்கியுள்ளார் என்ற குற்றச்சாட்டை சிலர் முன்வைத்தார்கள். விசாரணை அறிக்கை அதற்கு விடை பகிர்ந்திருக்கின்றது. இவ்வாறான விடயங்களில் அரசியல் கலக்கப்பட்டமை வருத்தத்திற்குரியது. விசாரணை குழு முன் சமர்ப்பித்த குற்றச்சாட்டுகளுக்கு மேலதிகமாக முறைப்பாட்டாளர்கள் வராமையால் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் உரையாற்றிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் சிலரும் குறுக்கீடு செய்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிக்கை தொடர்பில் பேசுவதை ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் முதலமைச்சர் தானே கொஞ்சம் பொறுங்க ஏற்கனவே நாங்களும் முதலமைச்சருடைய அமைச்சு சார்ந்த விடயங்களிலே நிதி மோசடி நடக்கவில்லையா, முறைகேடுகள் நடக்கவில்லையா, சட்டவிரோதமான நியமனங்கள் நடக்கவில்லையா, இடமாற்றங்கள் நடக்கவில்லையா, அத்தனையும் நடந்திருக்கின்றன. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே மாகாண சபையால் ஒரு குழு ஒரு செயற்குழு ஒரு விசாரணை குழு நியமிக்கப்படாத காரணத்தினால் தான் முன்வைக்கவில்லை. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவற்றை முன்வைப்பதற்குரிய சரியான தளம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் முன்வைக்கவில்லை. இதனை அடுத்து ஆளும் கட்சியின் 12 உறுப்பினர்கள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்த உரையை மேலுவங்களால் செவிமடுக்க முடியாது. பிரதி அவைத் தலைவர் வா கமலேஸ்வரன், கேசவன் சயந்தன், அயூப் அஸ்மின், ஆண்டனி சூசைரத்னம், பிரேமசிரேவா, சுப்பிரமணியம் பசுபதி பிள்ளை, தம்பிராசா குருகுலராசா, அரியரத்னம் பசுபதி, இமானுவேல் ஆனல்ட், சந்திரலிங்கம் சுகிர்தன், அரியக்குட்டி பரஞ்சோதி, பத்மநாதன் சத்தியலிங்கம், வேலுப்பிள்ளை சிவயோகன் ஆகிய உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததாக ஒரு பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முறைப்பாட்டாளர்கள் வராததால் அவர்கள் மீதான குற்றங்களை பரிசீலித்து முடிவுக்கு வர முடியாததாக இருந்ததுதான் உண்மை. முறைப்பாட்டல் ஒருவர் பகிரங்கமாகவே இந்த மன்றில் தான் விசாரணை தினமன்று போக முடியாமைக்கான காரணங்களை கூறினார். மீண்டும் விசாரணை நடந்தால் தன்னால் தனது குற்றச்சாட்டுகளை நிலைநாட்ட முடியும் என்றும் கூறினார். இரு அமைச்சர்களின் தன்னிலை விளக்கங்கள் எந்த அளவுக்கு மக்களின் நல்லெண்ணத்தை மீண்டும் நிலைநிறுத்துவன என்பது சர்ச்சைக்குரிய விடயம். ஆனால் கவனத்திற்கு எடுக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் அவர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் சம்பந்தமாக விசாரணை குழு ஒன்றை மீள் நியமனம் செய்ய முடியாது. அவர்கள் பேரிலான மேலதிக விசாரணைகள் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தவர்கள் தோண்டி அதை கூட்டாரை போட்டுடன் தாண்டி அவர்கள் பேரிலான மேலதிக விசாரணைகள் காலத்தை விரயமாக்கும் செயல்கள் எமக்கு இருக்கும் மிகுதி காலம் சொற்பமே. சில அமைச்சர்கள் எம்முடன் ஒத்துழைக்காது பிற நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப செயல்படுவது நன்கு புலனாகின்றது. அவர்களுக்கு மத்திய அரசாங்கமும் அங்குள்ள அமைச்சர்களும் கூடிய முக்கியத்துவம் பெற்றுவிட்டார்கள். அதனால் எம்மை தூஷிக்கவும் தயங்குகின்றார்கள் இல்லை. இன்றைய இந்த நிலைமையை நான் ஏற்படுத்தவில்லை, இந்த மன்றின் உறுப்பினர்களே ஏற்படுத்தினார்கள். சில உறுப்பினர்கள் என் சார்பானவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அமைச்சரை மட்டும் வெளியேற்ற முற்பட்டு அவர்களின் மதிப்புக்குரிய இன்னொருவரையும் பதவி இறக்கும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். குற்றங்கள் என கூறப்பட்டவற்றை என்னிடம் தனிப்பட்ட முறையில் கூறியிருந்தால் அவை பற்றி உரிய விசாரணை செய்து நடவடிக்கைகள் எடுத்திருப்பேன். சந்தி சிரிக்க மன்றில் எடுத்து பத்திரிகைகளில் விளாசி தள்ளி அமர்க்களமாக்கிவிட்டார்கள். இப்பொழுது ஏன் தான் இவ்வாறு செய்தோம் என்று அல்லற்படுகின்றார்கள். அமைச்சர்களின் மனங்களையும் புண்படுத்தியுள்ளார்கள். இவ்வாறான புகார்கள் இனியாவது ரகசியமாக நமக்கு தெரியப்படுத்தப்பட்டால் உரிய நடவடிக்கைகளை நாம் எடுப்போம். வேறெங்கோ இருப்பவரின் பதவி ஆசையானது எம்முள் சிலரை வழிநடத்தி கொண்டிருக்கின்றதோ என்றும் எண்ண வேண்டியுள்ளது. இம்மன்றின் 16 உறுப்பினர்கள் அமைச்சரவை மாற்றம் கோரி சென்ற வருடம் மார்ச் மாதம் ஒரு மனு செய்திருந்தார்கள். எந்தவித குறைகளும் கூறப்படாமல் எவ்வாறு அதனை நடைமுறைப்படுத்துவது என்று நான் அவர்கள் கோரிக்கைகள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க தாமதித்தேன். ஆனால் முல்லைத்தீவுக்கு ஒரு அமைச்சர் இல்லை என்ற விடயத்தை கருத்தில் எடுத்திருந்தேன். அதன் பின்னர் தான் விசாரணை குழு அமைக்க வேண்டி வந்தது.
எல்லோரையும் மாற்ற வேண்டும் என்று சென்ற வருடம் கேட்டவர்கள் இன்று ஒருவரையும் மாற்ற தேவையில்லை என்கின்றார்கள். மாற்றக் கோரும் கோரிக்கை என் முன் கிடப்பில் இப்போது உள்ளது. மற்றவர்கள் போனால் முதலமைச்சரும் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது சிலர் மத்தியில் நடைமுறை செல்வாக்கு பெற்று வருகின்றது. கௌரவ அமைச்சர்கள் திரு குருகுலராஜா மற்றும் திரு ஐங்கரநேசன் ஆகியோரை தாமாகவே தமது பதவிகளை தியாகம் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். மற்ற இரு அமைச்சர்களுக்கு எதிராக புதிய விசாரணை ஒன்று நடைபெறும். அவர்களுக்கு எதிராக கிடைத்திருக்கும் மேலதிக விடயங்களும் அவ்விசாரணையின் போது பரிசீலனை செய்யப்படுவன. விசாரணை முடிவடையும் வரை இயற்கை நீதியையும் நல்லாட்சி விழுமியங்களையும் கருதி இரு அமைச்சர்களும் விடுமுறையில் விலகி இருக்க வேண்டும். தமது அமைச்சு விடயங்களில் அவர்களோ அவர்களின் பிரத்யேக ஆளணியினரோ பங்கு பெற்றலாகாது. அவர்களின் அமைச்சு பொறுப்புகளை நான் தற்காலிகமாக ஏற்றுக்கொள்கின்றேன். அமைச்சர்களின் செயலாளர்கள் எனக்கு பொறுப்பு கூற வேண்டும். விசாரணையில் அவர்கள் விடுதலை அடைந்தால் திரும்பவும் பதவிகளில் தொடர்ந்து கடமையாற்றலாம். எனவே முதலிரு அமைச்சர்களின் ராஜினாமா கடிதங்களையும் மற்ற இருவரின் ஒரு மாதத்திற்கான விடுமுறை கடிதங்களையும் நாளை மதியத்திற்கிடையில் நான் எதிர்பார்க்கின்றேன். கூடிய விரைவில் புதிய விசாரணை குழு நியமிக்கப்படும். வேண்டுமெனில் விடுமுறையில் உள்ள அமைச்சர்களின் விடுமுறை காலம் தேவைக்கேற்றபடி நீட்சி செய்யப்படும். குறிப்பாக அந்த 2 அமைச்சர்களுடைய விடயங்களிலே தெளிவான நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்ததுக்கு நான் பாராட்ட விரும்புகிறேன். கவலையா இருக்கிறது, ஆனால் சரியான முடிவு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள், வெளியில போனவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ள வேணும். ஐயா, நீங்க உடனே எழுந்தீங்க. நான் லேட்டா எழுதுறது காரணம் இருக்கு. நான் இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு கூட நாங்க எழுதுவோம். இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் சபையில் விடுத்த வேண்டுகோள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிடம் நாம் வினவினோம். மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் தம்மை சந்திக்க வேண்டும் என கூறியதாகவும் அவர்களை சந்தித்து பேச உள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்தார். கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னரே இந்த விடயத்தில் தமது நிலைப்பாட்டை அறிவிக்க முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். இந்த நிலையில் வடமாகாண அமைச்சர்கள் தொடர்பான முதலமைச்சரின் நிலைப்பாட்டை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி வரவேற்றுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்னரே பொன்னுத்துறை ஐங்கரநேசனை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். குற்றமிழைத்த அமைச்சர்களை நீக்குவதற்கு வடமாகாண முதலமைச்சர் எடுத்த தீர்மானம் ஏனையவர்களுக்கும் சிறந்த முன்னுதாரணமாகும். வடமாகாண முதலமைச்சர் இன்று சபையில் ஆற்றிய முழுமையான உரையை இன்று இரவு 10:30 ஒளிபரப்பாகும் ஃபைனல் கட் அன்எடிட்டில் எதிர்பாருங்கள். ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைமை செயலகம் முல்லைத்தீவில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ஒரு உயர்நீதிமன்ற நீதியரசர் முதல்வராகவும் ஏனைய கல்வி தகமைகளின் அடிப்படையிலே ஏனைய 9 மாகாணங்களையும் விட மிக உயர்ந்த தராதரத்தில் உள்ள ஒரு மாகாண சபையை எமது தமிழ் மக்கள் தெரிவு செய்திருந்தார்கள். பலத்தை முன்னிறுத்தி தெரிவு செய்யப்பட்ட இந்த மாகாண சபை என்ற இந்த தமிழ் மக்களுக்கு செய்திருக்கின்ற ஒரு துரோகமாகவே நாங்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு மாகாண அமைச்சர், அந்த அமைச்சரது அதிகார துஷ்பிரயோகங்களும் அவர் செய்த ஊழல்களுக்கும் பின்புலத்திலே அதே மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்பதை எமது மக்களும் அதிகாரிகளும் நன்குணர்வார்கள். இளஞ்ச ஒழிப்பு ஊழலிலே இலங்கையிலே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு FCID விசாரணையை வடமாகாணத்துக்கு கொண்டு வந்து வடமாகாணத்திலே உள்ள 4 அமைச்சர்கள் மாத்திரமல்ல இன்று 7 அமைச்சுக்களை தன்னகத்தை வைத்திருக்கின்ற முதலமைச்சரது அமைச்சுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊழல்களும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது. பாராளுமன்ற உறுப்பினர் KK மஸ்தானின் ஏற்பாட்டில் வவுனியாவில் இலவச கண் சிகிச்சை முகாம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா 3 முறிப்பு பகுதியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் KK மஸ்தானின் அலுவலகத்தில் இன்று இலவச கண் சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மருத்துவர் ஒருவரினால் இதன்போது சிகிச்சை வழங்கப்பட்டதுடன் வவுனியா, மன்னார், மதவாச்சி, திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த மக்கள் சிகிச்சைகளுக்காக வருகை தந்திருந்தனர். வடக்கு மாகாண சபை பாரிய எதிர்பார்ப்புடன் மக்கள் தெரிவு செய்தார்கள். அதில் என்ன நடக்குது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் எமது மக்களின்
எதிர்பார்ப்பை கட்டாயம் ஒரு ஊழலற்ற நேர்மையான ஒரு நிர்வாகம் வடக்கு மாகாண சபை செயல்படும் என்பதுதான் எமது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இதற்கு முதல் எப்படி போனதோ இனிவரும் காலங்களிலேயாவது மக்களுக்கு உரிய சேவைகளையும் நியாயமாகவும் நேர்மையாக கிடைப்பதற்குரிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டால் நல்லா இருக்கும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று அலரி மாளிகையில் விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். ஏதாவது ஒரு மதத்திற்கு அல்லது ஏதாவது ஒரு இன மக்களுக்கு எதிராக வன்முறைகளில் ஈடுபடுவோர் அல்லது குரோதத்தை பரப்புவோருக்கு எதிராக சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க அமைச்சரவை நேற்று தீர்மானித்தது. நல்லிணக்கத்தையும் தேசிய இணக்கப்பாட்டையும் உருவாக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. 30 வருட யுத்தத்தின் பின்னர் நாம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும். இது தொடர்பில் செயற்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவருமாறு கோரியுள்ளோம். விசாரணை செய்து தற்போது கைது செய்துள்ளவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளோம். இவ்வாறு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்துடன் சிலர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அதனை நாம் கைவிடவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். சட்டத்தையும் அமைதியையும் பாதுகாப்பதற்காக செயற்படுமாறு போலீசார் மற்றும் குறித்த பிரிவுகளுக்கு கூறுகின்றேன். தேவைப்பட்டால் புதிய சட்டங்களையும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டி ஏற்படும். கந்தலாய் போகஸ் சந்தியில் இடம்பெற்ற மோதலொன்றை அடிப்படையாக வைத்து 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கந்தலாய் வைத்தியசாலையில் உள்ள போலீஸ் அலுவலகத்திற்கு பிரவேசித்த சிலர் சிவில் உடையில் இருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியுள்ளனர். மதுபோதையில் இருந்ததாக குற்றம் சுமத்தி கந்தலாய் போகஸ் சந்தியை சேர்ந்த சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். நேற்று மாலை 6 மணி அளவில் கந்தலாய் போகஸ் சந்தியில் இருந்து கந்தலாய் குளத்திற்கு மீன் கொள்வனவு செய்வதற்காக முச்சக்கர வண்டியில் சென்ற 3 சிவில் உடையிலிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட 4 அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். அங்கு இடம்பெற்ற வாக்குவாதத்தின் பின்னர் முச்சக்கர வண்டி மீண்டும் போகஸ் சந்தி பகுதிக்கு பயணித்துள்ளதுடன் பின்னால் வந்த சிவில் உடையிலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கிருந்த இளைஞர்களை தாக்கியுள்ளதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதன் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. අපි පැනලා යන්න බොරුවක් කරන්න අත්ත සිද්ධි අත්‍යයන් අපි කරන්නේ මහත ආරත පිළිගන්නවද වැරදි පිළිගන්න ඈ වැරදි පිළිගන්න අපි කිව්වනේ වැරදි පිළිලා අපිට වාහනේ යන්න දෙන්න කියලා නෑ වාහනේ යන්න දෙන්න බෑ ගහලයි පහයි මාත්‍ය කම්ප්ලේන්ට් එක හරියට ලියාගන්න. கந்தலாய் போலீஸ் நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தர்கள் சிலர் சம்பவ இடத்திற்கு பின்னர் வந்துள்ளனர். அத்துடன் தாக்கப்பட்ட இளைஞன் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிவில் உடையிலிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் அவர்களது 2 நண்பர்களும் கந்தலாய் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அதன்போது இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சிவில் உடையிலிருந்த 2 வைத்தியசாலையின் போலீஸ் அறையில் தங்கியுள்ளனர். நேற்றிரவு 11 மணியளவில் அங்கு நுழைந்த பிரதேச மக்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மதுபோதையில் இருந்தார்களா என்பதை ஆராயுமாறு வைத்தியரிடம் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னர் கந்தலாய் பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ஹேசரி வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். சிகிச்சையின் பின்னர் 3 இளைஞர்களும் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகத்திடம் நாம் வினவினோம். குறித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் அவர்களது 2 நண்பர்களும் கைது செய்யப்பட்டு கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அலுவலகம் குறிப்பிட்டது. சம்பவம் தொடர்பில் கந்தலாய் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன.
பப்புவா நியூகினியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. மனுஸ் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள சுமார் 1900 அகதிகளின் உளநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டினை மறுத்துள்ள ஆஸ்திரேலிய அரசாங்கம் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர இணக்கம் தெரிவித்துள்ளது. இன்று விக்டோரியா உயர்நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போது ஆஸ்திரேலிய அரசாங்கம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு 70 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களை இழப்பீடாக வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். புகலிடம் கோரி சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்தபோது கைது செய்யப்பட்ட 1905 பேர் மனுஸ் தீவில் உள்ள முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு 52.7 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. இந்த அளவு பெருந்தொகை பணம் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படுகின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவென சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2012 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரையான காலப்பகுதியில் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்த புகலிட கோரிக்கையாளர்கள் கைது செய்யப்பட்டு பப்புவா நியூகினியாவில் உள்ள தடுப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்த பலரும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் இன்று சிறிகொத்தாவில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். வீடமைப்பு என்ற விடயம் ஒரு அமைச்சின் கீழே இருந்தது. எனினும் இன்று வீடமைப்பு என்ற விடயம் 6 அமைச்சுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் காணப்படும் வீடமைப்பு பிரச்சினை தொடர்பில் புள்ளி விபரம் இருக்கவில்லை. எனினும் நாமே புள்ளி விபரத்தை மேற்கொண்டு தகவல்களை பெற்றோம். இதுவே அதன் பிரதிபலன். எமது நாட்டின் 60 லட்சம் குடும்பங்களில் 25 லட்சம் குடும்பங்கள் வீடு தொடர்பிலான பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர். கடந்த அரசாங்க காலத்தில் வீடமைப்பு தொடர்பிலான பிரச்சனையை முண்டம் போற்று கையாண்டனர். எத்தனை குடிசை வீடுகள், எத்தனை சீமேந்து வீடுகள் உள்ளன என்பதை அறிந்திருக்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் எவ்வித புரிந்துணர்வும் இன்றி கையாண்டனர். நாம் தற்போது 420 உதாகம்மான திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த வருடத்தில் 500 உதாகம்மான திட்டத்தை நிறைவு செய்வது எமது இலக்காகும். அடுத்த ஜனாதிபதி தேர்தலாகும் போது 2000 உதாகம்மான கிராமங்களை அமைத்திருப்போம். 2025 ஆண்டு செமட்ட செவன திட்டத்தை முற்றாக பூர்த்தி செய்வது எமது இலக்காகும். வீடமைப்பு துறையை பல அமைச்சுக்களுக்கு பகிர்ந்து வழங்குவதானால் அரசாங்கத்தின் இலக்கை அடைந்து கொள்வதற்கு இடையூறு ஏற்படுமா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஒரே அமைச்சின் கீழ் இருந்தால் எமக்கு இதனை செய்யலாம். அதிக அளவிலான அதிகாரிகள் உள்ளனர். அந்த அதிகாரிகளுடன் இதனை செயற்படுத்துவது கடினமான விடயம் என்பதால் ஒரே அமைச்சின் கீழ் இருந்தால் எமக்கு இலகுவாக இருக்கும். டேகம மொனிங்டன் தோட்டத்தில் மாணவரை துஷ்பிரத்துக்குட்படுத்த முயற்சித்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. டயகம நகரில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மானிங்டன் தோட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபருக்கு தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. அங்கிருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறோம். பிள்ளையில 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் வராங்க. எங்களுக்கு பஸ் போட்டு தாரேன்னு ஒண்ணுமே முடிவு எடுக்கல. இது வரைக்கும் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க மீட்டிங் போட்டு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு. ஆனா ஒண்ணுமே இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்ததில்லை. இப்ப எங்க பிள்ளைய நேரத்து கொலை செஞ்சு போட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. இப்படி யாருக்கும் எந்த பிள்ளைக்கும் இனி இந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து தான் எங்க பிள்ளைங்க இந்த பாடசாலைக்கு வருது. இரவு 7 மணிக்கிட்ட ஆகுது. அது திரும்ப வீட்டுக்கு வார நேரம். இது மட்டுமல்ல, ஏற்கனவே நாங்க பல தடவை பல மாதிரி லெட்டர் கொடுத்திருக்கோம் பஸ் போட சொல்லி. தயவு செய்து டயகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும். இதேவேளை டயகம் மானிங்டன் தோட்டத்தில் குறித்த மாணவியை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயற்சித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபரை அடையாளம் காண வேண்டியுள்ளதால் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரி நுவர்லியா நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 257 பட்டதாரிகளுக்கு இன்று ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. திருகோணமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். 117 தமிழ் மொழி மற்றும் சிங்கள மொழி ஆசிரியர்களும் 110 வரலாறு பாட ஆசிரியர்களும் மேலும் 30 ஆசிரியர்களுக்கும் நியமனங்கள் வழங்கப்பட்டன.
மட்டக்களப்பு வாகனேரி குளத்துக்கு தேவையான நீரை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி மாவட்ட செயலகத்தில் இன்று மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. முள்ளிவட்டுவான் கமநல அமைப்பினால் இன்று முற்பகல் மேலதிக அரசாங்கத்திடம் இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாகனேரி குளத்திற்கான நீர் மாதிருஓயாவில் இருந்து உரிய முறையில் திறந்து விடாமை காரணமாக விவசாயிகள் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். வாகனேரி குளத்தை நம்பி சுமார் 2500 குடும்பங்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வாகனேரி குளத்தின் நீர்ப்பாசனத்திற்காக கடந்த 11ஆம் திகதி மாதிருஓயா திறந்துவிடப்பட்ட போதிலும் 4 நாட்கள் கடந்த நிலையிலும் குளத்தின் நீர்மட்டம் ஓர் அங்குலம் மாத்திரமே உயர்வடைந்திருந்ததாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே வாகனேரி குளத்திற்காக திட்டமிடப்பட்ட நீரை முழுமையாக மாதிருஓயாவில் இருந்து விடுவித்தால் மாத்திரமே தமது 5000 ஏக்கர் செய்கை நிலத்தை பாதுகாக்க முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெள்ளாமை எல்லாம் செத்துட்டு இருக்கு. இப்ப எங்களுக்கு தேவை தண்ணி. இப்ப மாதிருஓயா தாரன் சின்ன தண்ணிய எல்லா தண்ணியும் திறந்து எங்களுக்கு அந்த தண்ணியை கொண்டாந்து எங்களோட பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி திறந்து விடப்பட்டுள்ளது எங்களோட வாகனேரி குளத்துக்கு. ஆனால் வருகின்ற தண்ணி எங்களுக்கு போதுமானதாக இல்லை. சென்ற ஞாயிற்றுக்கிழமை திறந்து விடப்பட்ட தண்ணி இன்றையோட 4 நாள் ஆகின்றது. ஒரு அங்குல தண்ணி தான் எங்களோட குளத்துக்கு இதுவரைக்கும் வந்து சேர்ந்துள்ளது. அணைக்கட்டு, பொத்தானை பூலாக்காடு, சுரிச்சோத்தி, படுகாடு ஆகிய இடங்களில் விவசாயம் செய்து வருகின்றோம். அதுக்குரிய நீர்ப்பாசனங்களை எங்களுக்கு தந்து உதவுறதுக்கு சில அதிகாரிகள் முட்டுக்கடை போடுறார்கள். அண்மையில் விபத்தொன்றை எதிர்கொண்டு உயிர் தப்பிய காட்சிகளோடு இன்றைய பிரதான செய்தியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நமது அடுத்த பிரதான செய்தியினை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.